திருச்சி மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்று காவேரி பாலம். சத்திர பேருந்து நிலையம் மற்றும் ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் இந்த பாலமானது 541 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த பாலத்தில் தினமும் 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. சுமார் 2000 பேர் நடைபயிற்சி செய்கின்றனர். இந்த பாலத்தின் பக்கச்சுவர்கள் பழுதடைந்து காணப்படுவது நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் டெய்லி காலையில் தான் 5 மணிலேருந்து 7 மணியில் வாக்கிங் போவோம். இந்த இடத்துல இந்த பாலக்கட்டையெல்லாம் உடஞ்சிருக்கிறது கொஞ்சம் பராமரித்தா என்னை போல வயசானவங்க போகிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் பிள்ளைகளும் இந்த கட்டை மேலே ஏறி இறங்குது. அதனால் இந்த கட்டைகளை பராமரித்தா நல்லாயிருக்கும். 1976ஆம் ஆண்டு 1,02,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் வழியாகத்தான் சென்னை செல்லும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் புறவழிச்சாலையில் புதிய பாலம் கட்டப்பட்டதால் தற்போது மாநகர பேருந்துகள் மற்றும் உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே காவேரி பாலத்தின் வழியாக இயக்கப்படுகின்றன. எனவே மாநகர போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் பெற்ற பாலத்தை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதான் பாலத்தில் பிரச்சனைங்கிறது சரியாக சமதரையாக இல்லை. சமதரையாக இல்லாமல் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது. நிறைய இடத்துல கிராக் இருக்குது. ஜாயிண்ட் வர்ற இடத்துலலாம் கிராக் இருக்குது. அதனால் அந்த பாலமே ஆடும். தட 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 தடன்னு பாலமே ஆடும். அது மறுபடியும் பராமரிப்பு கண்டிப்பாக தேவை. திருச்சியில் போக்குவரத்து முக்கியத்துவம் பெற்ற பாலத்தை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போதைய கோரிக்கை. திருச்சி மாவட்டத்திற்கு அடையாளமாக இருக்கும் இந்த பழமையான காவேரி பாலத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் உடனடியாக புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது திருச்சி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.